ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற உணவில் இஞ்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இஞ்சிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்மளுக்கு அத்தியாவசியமானது நல்லாயிருக்கும் தெரியும். இஞ்சி எப்படி எடுத்துக்கலாம்னா பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்போ எடுத்துக்கலாம், சுக்கா மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், ஆயிலாக எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பல வகையில் இஞ்சி எடுத்துக்கலாம். பொதுவாக சொல்கிறாங்க இஞ்சியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது, தோலில் விஷம் இருக்குது அப்படின்றாங்க. அதை நம்ம மெயினில் வச்சுக்கலாம் உணவில் சேர்க்கும்போது. மற்றபடி இஞ்சிக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னாக்கா, இஞ்சி வீக்கத்தை குறைக்கிறது, உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிற தன்மை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னா, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது நிறையா. இஞ்சி பார்த்திங்கன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜீரண சக்தி கண்டிப்பாக இஞ்சி உதவுது. வாந்தி குமட்டல் அதுக்கு யூஸ் பண்ணலாம். தொண்டை பிரச்சனை இருக்குன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வித் அந்த இஞ்சி மிட்டாய் இருக்கிறாங்க, அது மாதிரி அது பனக்கல்கண்டு கூட சேர்த்து அதை எடுத்துக்கிட்டாக்கா அது தொண்டைகளில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். வீக்கத்தை குறைக்குது, உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கும். அதனால் வீக்கத்தை குறைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த முட்டி வலி இதெல்லாம் வலியும் ரெடியூஸ் பண்ணுற இது இருக்குது. அதோட ஆயிலை எடுத்து தேய்ச்சிக்கிட்டாக்க. அப்புறம் வயிற்றில் ஜீரண சக்தி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து குடித்தோம்னா, வெறும் இஞ்சி சாறு குடித்தாலே ஜீரணம் நல்லா ஆகிடும். ஸோ அது ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்குது. முக்கியமாக உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் டிசீஸை அது கம்மி பண்ணிடுது. அதனால் ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அதனால் இஞ்சியை தொடர்ந்து எடுத்துக்கணும். இஞ்சி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளை தடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது அதுக்கு. அதே மாதிரி கேன்சரை தடுக்கக்கூடிய பவர் இருக்குது. இஞ்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அந்த அளவுக்கு அது எதிர்ப்பு சக்தி மிக்கது அது. அதே மாதிரி இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக்கி தேன் கூட கலந்து ஒரு 48 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஆயிலை கூட்டும். அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதனால் இஞ்சியை தொடர்ந்து பயன்படுத்துவோம். நம்ம இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you again.